எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ கவி நரசிம்மர் கோவில் தான் இப்போ நம்ம பார்க்குறது. இந்த கோவில் எங்கே அமைந்திருக்குதுன்னா, நம்ம தேன்கனிக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்துட்டு ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. இதுக்கு போகிறதுக்கான டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு டீட்டெயில் மேப்பில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்துட்டு நீங்கள் லெஃப்ட்டில் ஒரு ஆர்ச் தெரியும். அந்த ஆர்ச்சிலேருந்துட்டு நேராக ஒரே ரோடு போனீங்கன்னா ஒரு சின்ன ஆர்ச் வரும். அங்கே பக்கத்தில் கூட ஒரு பெருமாள் கோவில் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் தான் இந்த ஸ்ரீ கவி நரசிம்மர் கோவில். இந்த கோவிலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த கோவிலுக்குள்ளே ஒரு சின்ன குகை இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான். இந்த குகைக்குள்ளே போனால் அதுக்குள்ளே இன்னொரு சின்ன குகை இருக்கும். அங்கே தான் ஒரு சுயம்பு நரசிம்மர் இருப்பார். இந்த சுயம்பு நரசிம்மர் எப்படி வந்தார் அப்படின்னா, நம்ம பஞ்சபாண்டவர்கள் அந்நியாவாசம் அந்த வாசத்தில் இருக்கும்போது இந்த குகைக்குள்ளே நரசிம்மரை ஒரு கல்லில் செதுக்கி வழிபட்டதாக ஒரு வரலாறு கூறுது. அந்த வரலாறு கூட உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் அவங்க அந்த அந்த சிறிது காலம் கழித்து அங்கே விட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தேன்கனிக்கோட்டை ஆண்ட ஒரு மன்னன் அதை எடுத்து புனரமைச்சு இதை வழிபட்டுட்டு வரான்னு ஒரு வரலாறு கூறியிருக்காங்க. அங்கே இருக்கிற சிற்பங்களை கூட பாருங்கள். இது எல்லாமே பழைய காலத்தில் செதுக்கின சிற்பங்கள். ஒரே கல்லில் ஒரே தூணில் செதுக்கின சிற்பங்கள். ஆனால் இங்கே வேறு எதுவும் வருடங்களோ எதுவும் குறிப்பிடலை. அங்கே இருந்தவங்க சொன்ன தகவல் தான் இது. 2000 வருடம் பழமையான கோவில் அப்படின்னு சொன்னாங்க. மக்கள் அதிகமாக கூட்டமாக தான் வந்துட்டுருக்காங்க இந்த இடத்துக்கு. என்னென்னா, மாதத்தில் வர நரசிம்மருக்கு விசேஷமான நாட்களில் நல்லா விசேஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலை சுற்றி வர்றதுக்கான ஏற்பாடுகளும் நிறையா செஞ்சுருக்காங்க. அதுமாதிரி பார்க்கிங் வசதியும் நல்லாயிருக்கு. ஒரு நாள் நம்ம போயிட்டு வரணும் அப்படின்னா ஒரு நல்ல வைப் இருக்கிற இடம் தான். இன்னொன்று, வெளியில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்தாலும் ஹீட்டாக இருந்தாலும் அந்த குகைக்குள்ளே போனீங்கன்னா அந்த சில்னஸ் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறவர் தான் மூலவர். உள்ளே இருக்கிற அந்த சுயம்பு நரசிம்மர், அதாவது பாண்டவர்களால் செதுக்கப்பட்ட நரசிம்மர். ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக போயிட்டு வரலாம். ஃபேமிலியோடு போயிட்டு வரலாம். சேஃபான இடம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு போயிட்டு பக்கத்தில் ஐயூர் ஃபாரஸ்ட்டும் ஒரு இடம் இருக்குது. நீங்கள் அதையும் போய் பார்த்துட்டு 1 டே பிளான் பண்ணால் இந்த 2 இடத்தையும் பார்த்துட்டு வர்றதுக்கு ஒரு சிறப்பான இடம். கண்டிப்பாக ஃபேமிலியோடு போங்க. சேஃப். சாப்பாடு இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. தண்ணி இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. மேலும் ஒரு தகவல், இங்கே பார்த்திங்கன்னா கோவிலை சுற்றி வெளியில் வர வழியில் ஒரு மண்டபம் மாதிரி சின்னதாக கட்டியிருக்காங்க. மேடை மாதிரி. அதாவது திருமணம் இது போல் சுப நிகழ்ச்சிகளும் இங்கே நடத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா அப்படின்னா நரசிம்மர் கோவிலில் கல்யாணம் பண்ணணுன்னா இங்கே நீங்கள் தாராளமாக பண்ணலாம். முன்பதிவு முன்னாடியே அங்கே இருக்கிற ஐயர் அவர்கிட்ட பார்த்து நீங்கள் முன்பதிவு பண்ணிவிட்டு கல்யாணத்தை நடத்தலாம். இங்கே பார்க்குற நீங்கள் இந்த சிலைகளை பார்த்தீங்கன்னா, பார்வதி அம்மன் சிலை ஒரே கல், எல்லாமே ஒரே கல்லில் செதுக்கப்பட்டிருந்தது. நாங்கள் வந்தோம், ஃபேமிலியோடு வந்தோம், சாமி வழிபட்டு வீட்டுக்கு ரிட்டன் கிளம்பிட்டோம். ஸோ நல்ல ஒரு சிறப்பான ஒரு பயணமாகவும் கோவிலாகவும் இருந்தது. நன்றி.